நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. ஒலியாய் வந்தி வழியை தந்தி உமக்கு நன்றி ஐயா. ஒலியாய் வந்தி சேர்ந்து வழியை தந்தி உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர் உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. பாவமில்லா தூய வாழ்வு வாழ செய்பவரே. பாவமில்லா தூய வாழ்வு வாழ செய்பவரே. பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே. மலர செய் என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்தி உமக்கு நன்றி ஐயா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்தி உமக்கு நன்றி ஐயா. புலம்பல் மாறி ஆனந்த தந்தி உமக்கு நன்றி ஐயா. புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தி உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கடந்த சில வாரங்களாக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தினுடைய 4வது 5வது வசனத்துல இருந்து ஜீவ புஸ்தகத்திலே பரலோகத்துக்கு போகிறவருடைய அந்த பெயர் பட்டியலில் என் பெயர் இடம்பெற வேண்டுமானால் எனக்குள் இருக்கிற ஆவிக்குரிய தன்மை என்னவா இருக்க வேண்டும் என்று அந்த வசனங்களில் இருந்தே நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரமும் அந்த வசனங்களிலிருந்தே நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை நான் முதலாவது வாசிக்கிறேன். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். போன வாரத்தில் என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற வேண்டுமானால் நான் தேவனோடு கூட நடக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று நாம் போன வாரத்தில் பார்த்தோம். அப்படி நடக்கிறவர்களாய் இருந்தால் என் பெயரை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கும் ஆவியானவர் அந்த வார்த்தையே சொல்லி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்படி என்னை பாரப்படுத்துகிறதுனாலே
போன வாரத்தின் குறிப்பையே நான் இந்த வாரம் தொடர விரும்புகிறேன். என்னோடு கூட நடப்பார்கள் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் 5ஆம் வசனத்திலே, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என்று சொல்லுகிறார். எவனுடைய நாமத்தை? என்னோடு கூட நடக்கிறவர்கள், வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடக்கிறவர்கள். எவ்வளவு அருமையான ஒரு ஆவிக்குரிய அனுபவம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நடக்கிற அந்த அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். திங்கட்கிழமை ஆண்டவரோடு நடக்கணும், செவ்வாய்க்கிழமை ஆண்டவரோடு நடக்கணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட நடக்கணும். ஒரு ஊழியர் சொல்லுகிறார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா, நான் அவரோடு கூடத்தான் நடக்கிறேனா என்று ஒவ்வொரு சோத்திரிக்கிற 15 நிமிடத்திற்கு ஒரு முறை, ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கு ஒரு முறை என்னை நான் ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறேன். நான் தேவனோடு இருக்கிறேனா, தேவனோடு தான் நடக்கிறேனா, தேவனுக்குள் வாழ்கிறேனா என்று ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கு ஒரு முறை என்னை நான் ஆராய்ந்து கொண்டு நான் வாழுகிறேன். அதுவே என் ஊழியத்தின் வெற்றி என்று ஒரு பக்தன் சொல்லுகிறார். ஆண்டவர் என்னோடு தான் இருப்பார் என்று ஒரு மமதையில் வாழ்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. ஒரு கிளியர் கட்டா நமக்கு தெரியணும், நான் ஆண்டவரோடு நடக்கிறேன், ஆண்டவரோடு வாழுகிறேன் என்ற ஒரு நிச்சயம் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு இருக்க வேண்டும். இயேசு என்று வருவாரோ, எக்கால சத்தம் என்று தொனிக்குமோ நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரோடு நடக்கிறவர்கள் தான் ஜீவ புஸ்தகத்தில் பெரு எழுதப்பட்டவர்களாய் அவர்கள் பரலோகத்திலும் ஆண்டவரோடு நடப்பார்கள். இங்கு ஆண்டவரோடு நடக்காதவங்க பரலோகத்தில் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆகவே வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, எத்தனையோ செய்திகளை நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். ஆராய்ந்து பார், நீ இயேசுவோடு நடக்கிறாயா அல்லது மனிதர்களோடு, மனித ஆலோசனைகளோடு, மனிதனுடைய எண்ணங்களில், உங்களுடைய ஆசைகளில், உங்கள் விருப்பங்களில் நீங்கள் நடக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். ஏசாயா 50:10 இப்படி சொல்லுகிறது, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தேவனை சார்ந்து கொள்ள கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும், சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு இருட்டில் ஆண்டவர் கைவிடப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் பைபிள் சொல்லுகிறது, எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறவன். சில நேரங்கள் ஆண்டவர் கூட இல்லாத மாதிரி இருக்கும், ஆனாலும் சோத்திரம் பண்ணிக்கிட்டே அவர் கையை பிடிச்சிட்டு போறது. சோத்திரம், அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் கைவிட்டாருன்னு சொல்லி வேற ரூட் எடுக்கிறது இல்ல, அவரை நம்பி அவரை சார்ந்து கொண்டு அவருடைய கரங்கோர்த்து நடக்கிற ஒரு அனுபவம். 99 வயதான போது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமம் 17:1 சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. என் பார்வையில உன் நடக்க இருக்க வேண்டும், என்னோடு நீ நடக்கிறவனாய் இருக்க வேண்டும். கடந்த 13 ஆண்டு காலம் உன் நடக்கை சரியில்லை ஆபிரகாமே. கடந்த 13 ஆண்டுகள் உன்னோடு நான் பேச முடியாமல் இருந்தது காரணம் நீ என்னோடு நடக்கவில்லை, உன் நடவடிக்கை சரியில்லை. ஆகவே எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆபிரகாமை எச்சரிக்கும் துணியாய் ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு தான் பேசுறார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நட என்று சொல்லுகிறார். உன் நடை ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரோடு இணைந்த ஒரு நடையா இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தர், ஆகையால் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும், பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 37:1 மற்றும் 2 ஆகிய வசனங்களில் எசேக்கியாவினுடைய அந்த எசேக்கியேலின் அனுபவத்தை பாருங்க. சொல்றாரு, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். அப்படின்னா எசேக்கியேல் ஆண்டவரோடு கூட நடக்கிற அந்த அனுபவத்தை இங்கே காட்டுகிறது. அங்க இருக்கிற உரையாடல் எல்லாம் பார்க்கிறோம். இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா என்று கேட்கிறார். ஆண்டவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்று சொல்லுகிறார்.
ஆகவே அவைகளுக்கு நீ கர்த்தருடைய வார்த்தையை சொல் என்று சொல்லி எசேக்கியேலோடு நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 17:5 தாவீது சொல்லுகிறார், என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகள் உமது வழியிலே ஸ்திரப்படுத்தும். என் நட வேற எங்க இல்ல, என் நட உங்க வழியில, நீங்க நடக்கிற வழியில என் நடைகள் ஸ்திரப்பட்டிருப்பதாக. ஆண்டவரோடு நடக்கிற அனுபவத்தை உங்களுக்கு விளங்கிக் கொள்வதற்கு பல வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவைகளெல்லாம் நீங்கள் குறித்து உங்கள் இருதய பலகைகளை எழுதணும். சங்கீதம் 23:3 தாவீது சொல்லுகிறார், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் என்ன செய்கிறார், நடத்துகிறார். அநீதியின் பாதையில் அல்ல, அக்கிரமத்தின் பாதையில் அல்ல, நீதியின் பாதைகளில் அவர் என்னை நடத்துகிறார். சொல்லிவிட்டு 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் மரண இருளின் வல்ல தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்ன செய்யேன், பயப்படேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவரோடு நடக்கிற ஒரு அனுபவம். யோபு 22:21 யோபு சொல்லுகிறார், நீர் அவரோடு பழகி. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப அட்ராக்டிவ் பண்ணுது. நீர் அவரோடு பழகி அவரோடு சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். இயேசுவோடு பழகுறீங்களா? நீங்க அவரோடு ஒவ்வொரு நாளும் பழக்கம் இருக்கா உங்களுக்கு? அவரோடு பழகுறீங்களா? பேசி பழகுறீங்களா? நடந்து பழகுறீங்களா? அவரோடு உறவாடி பழகுறீங்களா? நீங்க மனுஷனோடு பழக 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 ஒரு நேரம் அந்த மனுஷன் நமக்கு போர் அடிச்சிருவான். ஆனா ஆண்டவரோடு பழகனா பழக பழக பழக, அவரோடு வாழ வாழ, அவரோடு நடக்க நடக்க நமக்கு சமாதான, ஆசீர்வாத, நன்மை. அல்லேலூயா. தமிழ்நாட்டில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பழக பழக பால் என்ன செய்யுமா? பால் புளிக்காதுங்க, ஆனா பால் கூட என்ன செஞ்சிடும், புளிச்சிருமா. ஆனா ஆண்டவரோடு பழகடா, என்ன ஆசீர்வாதம், என்ன சமாதானம். அல்லேலூயா. அருமையானவர்களே, நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், ஆதியாகமம் 5:22 ஏனோக்கு தேவனோடு என்ன செய்தான், சஞ்சரித்தான். வாக் வித் காட். சஞ்சரித்தார் என்ற அந்த வார்த்தை எதுக்கு அடையாளமா இருக்கு? தேவனோடு நடக்கிற அனுபவம். இன்னைக்கு ஏனோக்க குறிச்சுதான் ஒரு 3 காரியங்களை இன்றைக்கு நான் உங்களோடு பேச போறேன். ஸ்தோத்திரம். ஏனோக்கு தேவனோடு என்ன செய்தான், சஞ்சரித்து கொண்டு. ஆதியாகமம் 5:24 சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் என்று வசனம் வருகிறது. அப்ப ஏனோக்கினுடைய அனுபவம் என்ன? தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம். தேவனோடு பேசுறான், தேவனோடு நடக்கிறான், தேவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, தேவனோடு spend the time. நீங்க எந்த அளவுக்கு தேவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? காலையில் எழுந்து தேவனோடு நடக்கிற பழக்கம் இருக்கா? இரவிலே தேவனோடு கூட நடக்கிறீங்களா? நேரம் கிடைக்கும் போது தேவனோடு நடக்கிறீங்களா? தேவனை குறிச்ச சிந்தை இருக்கா? என் நேரமா ஆக்குறதும் தின்றதும், ஆக்குறதும் தின்றதும், வேலை செய்யறதும், கையெழுத்து போடுறதும், வண்டியை ஓட்டுறதும், பெயிண்ட் அடிக்கிறதும், சுத்துறதும், வர்றதுமா இருக்கிறோமா? இல்லாவிட்டால் நம்முடைய வேலைகளுக்கு சில நேரங்களை ஓய்வு கொடுத்துட்டு ஆண்டவரோடு கொஞ்சம் பேசுவோம், ஆண்டவரோடு கொஞ்சம் நடப்போம் என்கிற அந்த புத்தி நமக்கு வருதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆதிகாலத்தினுடைய பரிசுத்தவான்கள் சில நேரம் ஆண்டவருக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி சோதரிக்கிறோம், தூரமா இருக்குன்னா லீவு போட்டுட்டு பாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. சரிப்பட்டு வரல, மனசே ஒரு மாதிரி இருக்குன்னு என்னத்துக்காக லீவு போட்டானா, ஜெபம் பண்றதுக்காகவே லீவு போட்டு. எங்கேயும் ஒரு கமிட்மெண்ட் கிடையாது. ஆலயத்துல வந்து ஜெபித்த விசுவாசிகளை நான் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். இப்பெல்லாம் லீவுனா டூருக்கு போறதுதான் லீவு. இப்பெல்லாம் தோத்திரம், எப்படா லீவு கொடுப்பான், சுத்தலாம்ன்றதான் இருக்குது ஒழிய எப்படா நமக்கு லீவு கிடைச்சா ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றன்ற எண்ணம் யாருக்கும் இப்ப இல்ல. தோத்திரம். தேவனோடு பழகிறத விரும்பணும் தேவ பிள்ளைகளே. இந்த உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் உன்னை பாதாளத்து கொண்டு போகிறது. தேவனோடு பழகிற அந்த பழக்கம் தான் உங்களை பரலோகத்து கொண்டு போகிறது. அல்லேலூயா. வாலிப தங்கச்சி, நீ யாரோடு பழகி கொண்டிருக்கிறாய்? வாலிப தம்பி, உன் பழக்க வழக்கம் யாரோடு? நடுத்தர வயது உள்ளவர்களுக்கு சொல்லுகிறேன், திருமணமானவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்க பழக்கம் யாரோடு கூட இருக்கு? சும்மா இங்க ஏசுநாதர் ஏசுநாதர் சொல்லிட்டு
வேற ஏதாவது பண்றோமான்னு கொஞ்சம் வச்சு பாரு. ஒரு நாள் நான் ஆண்டவருடைய சமூகத்துல நான் வசனத்தை தியானித்துக் கொண்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே என்னுடைய உள்ளத்துல ஒரு கேள்வி ஒன்று எழும்பிற்று. வேதத்தில் அநேக தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ராஜாக்கள், ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். என் உள்ளத்துல ஒரு கேள்வி எழுது. என்ன யாரோ என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. என் உள்ளத்துல அப்படி ஒரு உணர்வு வருது. வேதத்துல எத்தனையோ கதாபாத்திரங்கள், எத்தனையோ சோத்திரிக்கிறோம் கேரக்டர் இருக்கிறாங்களே, நீ யாரை போன்று இருக்க விரும்புகிறாய் என்கிற எண்ணம் எனக்குள்ள எழும்பிச்சு. ஒரு நாள் வேதத்துல எத்தனையோ தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ஊழியர்கள், ஆண்டவருக்காய் பயன்படுத்தின எத்தனையோ பேர் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறார்களே, அவர்களில் நீ யாரை போல இருக்க விரும்புகிறாய் என்கிற எண்ணம் எனக்குள்ள எழும்பிச்சு. நான் சற்று நேரம் அந்த வார்த்தை யோசிக்கிறேன். ஏன் இந்த திடீர்னு இந்த எண்ணம் எனக்குள்ள எழும்புதுன்னு. அந்த நேரத்தில் எனக்குள்ள அந்த ஏனோக்கு என்கிற அந்த அனுபவம், அந்த பெயர் எனக்கு ஞாபகம் வருது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்கிற அந்த வார்த்தை ஆவியானவர் என் உள்ளத்துல பதிக்கிறார். இந்த ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு ஆக நான் இருக்க விரும்புறேன் என்கிற சோத்திரிக்கிற ஒரு கமிட்மெண்ட் அங்க நானே என் உள்ளத்திலிருந்து அது வருது. சோத்திரம் கேள்வியே எனக்குள்ள இருந்து வருது, அதற்கான பதில் எனக்குள்ள இருந்து வருது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்கிற அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் ஒரு வெளிச்சமாய் உதித்தது. அவன் தேவனோடு நடந்தான், தேவனோடு பழகினான், தேவனோடே தன்னுடைய நேரங்களை செலவிட்டான். அந்த ஒரு மனிதனாக நான் இருக்கணும். அந்த சஞ்சரிப்பு என்கிற வார்த்தை என் இருதயத்தை அசைக்கிறது. இந்த காலவேளையில் நீ யாராய் இருக்க விரும்புகிறாய்? சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் இருக்கிற யாரை போல அல்ல, தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக, தேவனோடு வாழுகிறவர்களாக, தேவனோடு பழகுகிறவர்களாக. யோவான் 3:22 பாருங்க. இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோடு சஞ்சரித்து. இந்த வார்த்தை ஐ லைக் தி வேர்ட், எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களோடு சஞ்சரித்தார். நம்ம அதை விரும்பக்கூடாதா? ஆசைப்படக்கூடாதா? ஆண்டவரே, அன்றைக்கு அந்த சீஷர்களோடு சஞ்சரித்தீரே, எங்களோடு நீ சஞ்சரிப்பீராக. இந்த வசனத்தை கேட்கும் போது எங்கேயோ ஒரு பைபிள் ஒரு வசனம் வருது, வாசிச்சுட்டு போவோம்னு போறது இல்ல. அதன் மேல் ஒரு ஆசை, ஆதங்கம், ஆவல் உண்டாக வேண்டும் உங்களுக்கு. அவர்களோடு சஞ்சரித்தவர் என்னோடு கூட என்ன சஞ்சரிப்பீராக. யோவான் 7:1 இப்படி சொல்லுது, அவர் யூதேயாவில் சஞ்சரிக்க மனதில்லாமல். ஒரு கட்டத்துல அந்த யூதேயா தேசத்தில் அவர் இருந்திருக்கிறார் போல, அங்க அவருக்கு பிடிக்கல, மனதில்லைன்னு சொல்லிட்டு மனதில்லாமல் கலிலேயாவில் சஞ்சரித்து வந்தார். சில நேரம் இந்த வசனத்தை நான் ஏன் கொண்டு வரேன்னா, சிலரோடு சஞ்சரிக்க கர்த்தருக்கு மனதில்லை. சிலரோட ஆண்டவர் இருக்க விரும்பப்படல. சிலருடைய வீட்டுல ஆண்டவர் சஞ்சரிக்க மனசு இல்லை. சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் சஞ்சரிக்க இஷ்டப்படல. அது எவ்வளவு பெரிய ஒரு அபாயகரம். ஆண்டவர் என் கூட பேச மனசு இல்லை அப்படின்ட்டாருன்னா, நான் என் வாழ்க்கையை நான் எங்க போய் வாழல. மனுஷன் சொல்லலாம், உன் வீட்டுக்கு வர எனக்கு விருப்பம் இல்லை, உன்னோடு பேச எனக்கு விருப்பம் இல்லை, உன் குடும்பத்துல வந்து சம்பந்தங்களுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, மனுஷன் சொல்லிட்டு போயிடலாங்க. ஆனால் உண்டாக்குனவரும் சிருஷ்டித்தவரும் நமக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை என்ன பார்த்து ஒரு நாள் நீங்க அப்படி சொல்லிடக்கூடாது. ஆண்டவரே, உன்னோடு சஞ்சரிக்க எனக்கு மனசு இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே, என் வாழ்நாள் எல்லாம் நீர் என்னோடு சஞ்சரிக்கும்படி உமக்கு ஏற்றவனாய் நான் இருக்கேன். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனத்தை சொல்லுகிறது, அவர் சீலவோமை விரும்பாமல் சீயோனை தமக்கு வாசஸ்தலமாய் தெரிந்து கொண்டார். ஒரு காலத்தில் ஆசரிப்பு கூடாரம் சீலவோவிலே ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் ஒரு காலத்தில் கர்த்தர் இப்ப சொல்லிட்டார், ஸ்டாண்ட மாத்துறாரு. சீலவோவில் நான் சஞ்சரிக்க எனக்கு என்ன இல்ல, மனதில்லை. நான் எதை தெரிந்து கொள்ளுகிறேன்? சீயோனை தெரிந்து கொள்ளுகிறேன். நீங்க சொல்றாரு, யூதேயாவுல அவர் சஞ்சரித்தார். என்ன நினைச்சாரோ தெரியல, எனக்கு மனசு இல்லை, இங்க இருக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு தன்னுடைய பழக்கத்தை, தன் நடவடிக்கையை,
தன்னுடைய வாழ்விடத்தை வேறு பக்கம் மாற்றுகிறார். உங்க குடும்பத்தை விட்டு, உங்க வாழ்க்கையை விட்டு கர்த்தர் இப்படி நிலை பெயர்ந்து போய்விடாதபடி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நடுத்தர வயது உள்ளவர்கள், திருமணமானவர்கள், பெரியவர்கள், நான் உங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறேன், உங்களோடு வாழ விருப்பமில்லை என்று கர்த்தர் உங்களை விட்டு போக ஒரு நாளும் நீங்கள் அனுமதிக்க கூடாது. வேதத்துல யோவான் 11:54 என்ன சொல்லுகிறது பாருங்கள். இயேசு யூதருக்குள்ளே சஞ்சரியாமல், பாருங்க, அவர் இயேசு யூதருக்குள்ளதான் வந்தாரு, யூதரின் வழியா தான் அவர் வந்தாரு. ஆனா இப்ப எங்கவே அவருக்கு சஞ்சரிக்க விருப்பம் இல்லை. யூதருக்குள் தமக்கு சொந்தமானதிலிருந்து வந்தார். அந்த சொந்தமான யூதர்களுக்குள்ள அவருக்கு சஞ்சரிக்க விருப்பம் இல்லாமல் அவ்விடத்தை விட்டு வனாந்தரத்திற்கு சமீபமான இடமாகிய எப்பிராயிம் எனப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீஷர்களோடு தங்கினார். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப தேவன் சில இடத்தை விரும்புறாரு, சில இடத்தை மாத்துறாரு. தேவன் சோத்திரிக்கிறோம், உங்க வாழ்க்கையில விருப்பத்தோடு தங்கி வாழுகிற அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கணும்னு தான் இதெல்லாம் நான் சொல்றேன். அல்லேலூயா. உங்களுடைய சிந்தை மாறிடுச்சுன்னா அவரும் மாறிடுறார். புனிதருக்கு அவர் புனிதராக, மாறுபடுகிறவருக்கு அவர் மாறுபடுகிறவரா இருக்கிறார். ஆனா ஏனோக்க பாருங்க, ஏனோக்கோடு தேவன் சஞ்சரித்தார். ஏனோக்கு கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய கரங்கோர்த்து பிடித்து கொண்டு அவரோடு கூட நடந்து செல்லுகிறார். நடந்து செல்லுகிறார். ஹல்லேலூயா. நீர் நடத்தி செல்லும் பின்னே செல்வே, நீர் காட்டிடும் பாதை நான் நடந்திடுவே. தேவாவிய தேவை என்னை ஆண்டிடவே, அன்பை மாந்தர்க்கு கூறி நான் வாழ்ந்திடுவே. ஜி மேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Wherever you lead me, I will follow. Wherever you want me, I will walk. I want your spirit, my life to control, and then to all your love I will show. நீர் நடத்தி செல்லும், சொல்லுங்க ஹல்லேலூயா, பின்னே செல்வே. ஹல்லேலூயா. நீர் காட்டிடும் பாதை நான் நடந்திடுவே. தேவாவிய தேவை என்னை ஆண்டிடவே, அன்பை மாந்தர்க்கு கூறி நான் வாழ்ந்திடுவே. நீ நடத்தி செல்ல, சொல்லுங்க, நீ நடத்தி செல்லும், ஆமென், பின்னே செல்வே. ஆமென். நீ காட்டிடும் பாதை நான் நடந்திடுவே. தேவாவிய தேவை என்னை ஆண்டிடவே, அன்பை மாந்தர்க்கு கூறி காட்டி நான் வாழ்ந்திடுவே. அப்படியே கையை உயர்த்தி ஏ மேஜர் கொடுங்க, ஏ மேஜர் கொடுங்க, அப்படியே மாத்தி ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி சப்மிட் பண்ணுவோம். நீர் நடத்தி செல்லு
பின்னே செல்வே. நீர் காட்டிடும் பாதை நான் நடந்திடுவே. தேவாவியே தேவை என்னை ஆண்டிடவே. அன்பை மாந்தர்க்கு கூறி நான் வாழ்ந்திடுவேன். ஆங்கிலம் தெரிந்தவர்கள் கையை உயர்த்தி wherever you lead me I will follow. Wherever you want me I will walk. I want your spirit, my life to control, and then to all your love I will show. தமிழ்ல ஒரே ஒரு முறை கை உயர்த்தி நீர் நடத்தி செல்லோ அப்பா பின்னே செல்வே. நீர் காட்டிடும் பாதை நான் நடந்திடுவே. தேவாவியே தேவை என்னை ஆண்டிடவே. அன்பை மாந்தர்க்கு கூறி நான் வாழ்ந்திடுவே. கைகளை தட்டி அப்படியே ஆண்டவரே நீங்க நடத்தி செல்லும் அந்த பாதையில நாங்கள் வருவோம். முதலாவது குறிப்பு தேவனோடு நடந்த ஏனோக்கு. வாக் வித் காட். ஏனோக்கு தேவனோடு நடந்தான், தேவனோடு சஞ்சரிக்கிறான். ஆதியாகமம் 5:22 சொல்லுகிறது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து கண்டினியூவா சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறார், கேப்பே இல்ல. இதுக்கு ஒரு ஆப்டா ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க. ஆமோஸ் 3:3 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. நானும் இன்னொரு பிரதரும் சேர்ந்து நடக்கிறோம்னா அந்த ஒரு மனம் இருந்தாதான் நடக்க முடியும், இல்லாட்டினா அவரோட நடக்க முடியாது. அப்படியானால் ஏனோக்கு தேவனோடு நடக்கிறார்னா என்ன அர்த்தம்? தேவனோடு ஒன்றித்து இருக்கிறார். அவர் விருப்பம் இவர் விருப்பமா இருக்கு, இவர் விருப்பம் அவர் விருப்பமா இருக்கு, இவர் ஆசை அவர் ஆசையா இருக்குது, அவருடைய ஆசை இவருடைய ஆசையா இருக்குது, அவருடைய ஏக்கம் இவருடைய ஏக்கமா இருக்குது, இவர் ஏக்கம் அவர் ஏக்கமா இருக்கு. 2 பேரும் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. தேவனோடு உங்களுக்கு ஒரு மனம் உண்டா? பைபிள்ல ஒரு வார்த்தை வருது, ஆண்டவர் ஒரு உபதேசம் சொல்றாரு. நிறைய பேர் சொல்றாங்க இது கடினமான உபதேசம், யாரு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு. இயேசுவோடு நடந்துகிட்டு இருந்தவங்க இயேசுவோடு நடவாம பின்வாங்கினாங்கன்னு இருக்கு பைபிள்ல. காரணம் என்னன்னா அவருடைய அந்த காரியத்தில் இவர்களால இணைய முடியல. ஒரு வாலிபன் சொன்னான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னதான அவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாம ஒருமனப்பட முடியாம அவன் ஆண்டவர் விட்டு பின்வாங்கினான்னு இருக்கு. அப்ப ஆண்டவரோடு யாருங்க நடக்க முடியும்? அவரோடு ஒருமனப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்ப ஏனோக்கு தேவனோடு நடக்கிறான எதனால நடக்குதுன்னா அவர் ஆசை இவனுடைய ஆசையா மாறுது, அவருடைய ஏக்கம் இவனுடைய ஏக்கமா மாறுது, அவருடைய விருப்பம் இவனுடைய ஏக்கமா மாறுது. இன்னைக்கு நிறைய பேர் சில வாலிப பிள்ளைகளும் சபைக்கு வர்றதுக்கே பிடிக்கல. சில வாலிப தங்கச்சிகளுக்கு ஆண்டவரை துதிக்கிறது சபைக்கு வர்றது பிடிக்கல. காரணம் ஆண்டவருடைய போதனை பிடிக்கல. சில சகோதரர்கள்லாம் மனைவியுடைய கட்டாயத்துக்காக சபைக்கு வராங்க. சிலர்லாம் யாருடைய கட்டாயத்தினால சர்ச்சைக்கு வராங்க. இவங்களுக்கு சபைக்கு வரணும், ஆண்டவரோட உறவாடணும், ஆண்டவரோடு பேசணும், அதெல்லாம் விருப்பம் இல்லை. அவங்களுடைய உலக திங்கிங், உலக சிந்தனை, உலக யோசனை தான் நிறைஞ்சிருக்க ஒழிய கத்தர்க்கடுத்த காரியம் தூரம் இருக்கு. தேவனோடு நடக்க முடியாதுங்க. தேவனோடு நடக்க வேண்டுமானால்
அவரை புரிந்து கொண்டு அவர் இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் அவரோடு ஒருமனப்பட்டிருந்தா தான் அவரோடு நடக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் பைபிள் சொல்ற 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருமிச்சாதான் நடந்து போகவே முடியும். ஹல்லேலூயா. அப்படின்னா ஏனோக்கு ஆண்டவரோடு எவ்வளவு ஒன்றித்து இருந்தான் பாருங்க. அவருன்னா அவரோ விருப்பம் நடக்கிற அனுபவம். இவர் இளம் தம்பதிகள் கைகோர்த்து நடக்கும் பொழுது தங்களுக்கென்று ஒரு புதிய உலகத்தை உருவாக்கிட்டு கைகோர்த்து நடந்து போவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இணைப்பிரியாத நண்பர்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ந்து கைகோர்த்து ரோட்ல நடக்கிறன்னு கூட தெரியாம சிரிச்சு பேசினே போவாங்க. பாத்திருக்கீங்களா? காரணம் அவங்களை இவங்களுக்கு பிடிக்குது, இவங்களை அவங்களுக்கு பிடிக்குது. நான் ஒரு முறை ஒரு திருமணத்தை நடத்தி வச்சேன். திருமணத்தை நடத்தி வச்சுட்டு அந்த மணமக்கள் ஆலயத்திலிருந்து அப்படி வெளியே போறாங்க. இங்க இல்ல, நான் இன்னொரு இடத்துல அப்படி நடத்துறேன். அப்படி வெளியே போறாங்க. போய் சர்ச்சுடைய அந்த ரோட்ல கைகோர்த்து அப்படி நடக்கிறாங்க. வீடியோ கேமரா எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. ஒரு கூட்டம் பேர் சொல்றாங்க, என்ன கப்புலியா, என்ன ஜோடி, என்ன அழகா நடந்து போறாங்க அப்படின்னு ஒரு சிலர் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும் போது ரோட்டுக்கு அந்த பக்கம் நான் இன்னொரு காட்சியை ஒண்ணு பாக்குறேன். குடுகுடு தாத்தாவும் குடுகுடு கேள்வியும் அந்த ரோட்டுக்கு அண்ணாண்ட சைட்ல கைகோர்த்து 2 பேர் வயதானவர்கள் நடந்து போகிறத நான் பார்த்தேன். அப்போ ஜோடி சூப்பரா இருக்கு, கைகோர்த்து நடக்கிறது ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்ன அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னேன், இது அழகல்ல, அங்க பாருங்க வயதானவர்கள், அவங்களுடைய கண்ணமெல்லாம் குழி விழுந்து போயிருக்கு, பல்லெல்லாம் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 80 வயதுக்கு மேல அந்த 2 பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரோட்டு ஓரத்துல கணவனுடைய கைய மனைவியுடைய கைய கணவனை பிடிச்சுக்கிட்டு அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க. நான் சொன்னேன், இந்த காட்சி அழகல்ல, அந்த காட்சி தான் அழகான காட்சி. ஹல்லேலூயா. ஏதோ ஆரம்பத்துல கைகோர்த்து நடந்துட்டு அதுக்கப்புறம் உன்னை ஏன் பிடிச்சன்னு எனக்கு தெரியல, நீயா என்ன பிடிச்சன்னு எனக்கு தெரியலன்னு உதறி விடுறதல்ல. நம்முடைய வாழ்நாள் எல்லாம் கர்த்தருடைய கையை பிடிச்சு வாழ்வோ தாழ்வோ, ஹல்லேலூயா, உயர்வோ நாசமோ மோசமோ வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ எதுவும் தேவனை விட்டு என பிரிக்காது. பிடிச்ச கையை விட்டு பிரிக்காம நடந்து போகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வெளிப்படுத்தல் 14:4 சோத்திரிக்கிற ஒரு கூட்டத்தாரை பற்றி சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவர் எங்கு போனாலும் அவரை பின்பற்றி போகிறவர்கள் இவர்களே. எங்க போனாலும் சரிதான். ஆமென்னு சொல்லுங்க. ஜி மேஜர், எங்க போனாலும் அவங்களோடு கூட போவாங்க. ஆமே. காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போ, காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு கலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கர்த்தருக்கு பின்னடப்போ, நாடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போ. காலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். காலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஆட்டுக்குட்டியானவர் எங்கு போனாலும் அவருக்கு பின்னாடி போறவங்க. எரேமியா 2:2 இப்படி சொல்லுகிறது, விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த. இங்க பாருங்க, எந்த வனாந்தரமா? விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரம். என்ன அர்த்தம்? ஒண்ணுமில்லாத வனாந்தரம். நோ நதிங் வில்டர்னஸ், ஒன்றுமில்லாத ஒரு டெசர்ட். ஆனால் நீ என்னை பின்பற்றி
ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆண்டவர் எங்கு போனாலும் அவருக்கு பின்னாடி போகிற அந்த மனநிலை இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றோம்? எனக்கு டைம் இல்ல, உடம்பு வலிக்குது, அப்புறம் வரேன், ஊழியத்துக்கா, ஜபத்துக்கா, ஆண்டவருடைய காரியத்துக்கா அப்புறம், இஷ்டம் இல்ல, விருப்பம் இல்ல. இப்போ கர்த்தர் சொல்றாரு, அப்பா உன் இளவயதின் பக்தி எங்கப்பா? நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த அந்த நேசம் எங்க? ஒரு காலத்துல என் மேல நேசமா இருந்தியே, ஒரு காலத்துல என் மேல பக்தியா இருந்தியே, ஒண்ணுமில்லாட்டி கூட இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே. ஆனா இன்னைக்கு அந்த பக்தி, அந்த நேசம் எங்க? ஒரு கொஸ்டின் மார்க் ஆண்ட வைக்கிற. இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்னவா இருக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க. தேவனோடு நடந்த ஒரு ஏனோக்கு. 1 தெசலோனிக்கேயர் 2:10 அங்கே பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழை இன்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. நாங்க எப்படி நடந்தோம் உங்களுக்கு தெரியலவா சொல்லிட்டு விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு. 2:11 சொல்றாரு, மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். சொல்லிட்டு நடக்க வேண்டும் என்று அடுத்த வசனம் சொல்றாரு, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களுக்கு சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே. 2 கொரிந்தியர் 5:6 சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்க வேண்டும்? விசுவாசித்து நடக்க வேண்டும். என் கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணு இல்லாட்டாலும் கர்த்தர் எங்களோடு வருகிறார் என்று நாங்கள் விசுவாசித்து நடக்கிறோம். அல்லேலூயா. தரிசித்து நடக்கிறவர்களை பார்க்கிலும் விசுவாசித்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்ப ஏனோக்கு தேவனோடு நடந்தான். காரணம் என்னன்னா, 2 பேர் ஒருமித்தால் ஒழிய அவர்கள் நடந்து போவார்களா? அப்ப தேவனோடு எவ்வளவு ஒருமித்து நடக்கிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. 2வது பாயிண்ட், தேவனோடு வாழ்ந்த ஏனோக்கு. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 23-24 பாருங்க. ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். 24 வசனம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில். பாருங்க, ஏனோக்குடைய வருஷங்கள் இங்க போட்டிருக்கு. ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில். நம்முடைய ஆயுசு நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தில் வாழ்வதற்கு கர்த்தர் தான் நமக்கு ஜீவன் சுகம் பலனை தந்திருக்கிறாரு. அவர் சுகம் பலன் தரல இந்த உலகத்துல ஒரு நிமிஷம் கூட என்ன செய்ய முடியாது, ஆட முடியாது. வாலிப தம்பி ரொம்ப ஆடாத, வாலிப தங்கச்சி ரொம்ப ஆடாத. ஏனென்றால் நம்முடைய ஜீவன் சுகம் பலன் எல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறது. இந்த உலகம் உனக்கு கொடுக்கல. இந்த உலகத்தில் அப்படியே கண்ணை திறந்து அப்படியே ஆடு பாக்குறியே, அது உனக்கு வாழ்நாள கொடுக்கல. நான் பிரசங்கிக்கிற இந்த கர்த்தர் தான் உனக்கு வாழ்நாளை ஜீவன் சுகபலன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாழ்நாளை நீ வீணாக்க கூடாது. உனக்கு ஜீவனை கொடுத்தவர் அவரு, உனக்கு உயிர் கொடுத்தவர் அவரு, உனக்கு சுகம் கொடுத்தவர் அவரு. அவருக்காக நீ வாழாம நீ யாருக்காக நீ வாழுகிறாய்? யாருக்காக வாழ்றீங்க? அவர் நினைச்சாருன்னா முடிஞ்சு போச்சு. காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர்தான் வருஷங்களை நன்மையா என்ன சுட்டுறாருங்க, முடி சுட்டு பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுகிறவர் அவர்தான் என்று சங்கீதம் 65:11 சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். வருஷங்களை உம்முடைய நன்மையினால் முடி சுட்டுகிறீ, உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. பாருங்க, ஏனோக்குடைய காலம் 365 வருஷம்னு இருக்கு. இதனுடைய ரகசியம் என்ன? ஒரு வருடத்திற்கு மொத்தம் 365 நாட்கள். அதான் ஒரு வருஷம்னு சொல்றோம். அது ஒரு பூரணத்தை காட்டுது. 365 என்பது ஒரு பூரணத்தை, ஒரு பெர்ஃபெக்ஷனை, ஒரு முழுமையை அது காட்டுகிறது அல்லவா? 365 என்பது 365 நாட்கள் கொண்டதான் ஒரு வருஷம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படியானால் ஏனோக்குடைய வாழ்க்கை இந்த பூமியில பூரணம் அடைந்தது. வாழ்க்கை ஒரு பெர்ஃபெக்ஷனா இருந்துச்சு. அதான் ஆவிக்குரிய அர்த்தம். அதனால ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் மரணத்தை காணாமலே
அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். காரணம், அவன் வாழ்க்கை பூரணம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருங்கள். பூரணப்பட்ட ஆவிகள் என்று பைபிள் சொல்லுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அறகுற வாழ்க்கையா இருக்கக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பூரணத்தை நோக்கி கடந்து போகணும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழுகிற இந்த பூமி, நல்லா கொஞ்சம் கவனிங்க, நாம வாழுகிற இந்த பூமி ரெண்டு காரியத்தை இந்த பூமி செய்யுது. இந்த எர்த், ஜியோகிராபிகள் படிச்சிருப்பீங்க, பூகோளங்களை படிச்சிருப்பீங்க. இந்த பூமி ரெண்டு காரியம் செய்யுது. ஒண்ணு, முதலாவது பூமி தன்னை தானே சுற்றுகிறது. கவனிக்கணும், படிச்சிருப்பீங்க நீங்க பாட புத்தகத்துல. பூமியானது தன்னை தானே என்ன செய்யுதுங்க? சுத்துது. பூமி தன்னை தானே சுற்றுகிறதற்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு ஒரு நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பூமி தன்னை தானே சுற்றி வருது. எத்தனை நாள் ஆகுங்க? ஒரு நாள் ஆகிறது. அப்புறம் இன்னொன்னு, பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருவதற்கு சரியாக 365 நாட்கள் ஆகிறதுன்னு சொல்றாங்க இல்லையா? பூமி தன்னைத்தான் சுத்துகிறதுக்கு ஒரு நாள், பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வர்றதுக்கு அதுக்கு எத்தனை நாள் தேவைப்படுதுங்க? 365 நாள். வருஷம் முழுக்கவும் அந்த பூமி சூரியனையே பார்த்து சுத்தி வருதாமே. அல்லேலூயா. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், இன்பம், துன்பம் எல்லாம் ஒரு மனுஷனை சுத்தி வருது. வருதா வரலையா? நம்மளை சுத்தி வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் நம்மளை சுத்தி வருது, போராட்டம் சுத்தி வருது, நோய்கள் சில நேரங்களை சுத்தி வருது, பலவீனங்கள் எல்லாம் சுத்தி வருது. ஆனா அதே நேரம் இந்த பூமியானது தன்னை சுத்துறது மட்டுமல்ல, அது சூரியனை பார்த்து என்ன செஞ்சிட்டே வருது? சுத்திட்டே வர மாதிரி. பிரச்சனை நிறைந்த இந்த உலகத்துல நீதியின் சூரியனாகிய கர்த்தரை பார்த்து கையை தட்டி வாயை திறந்து அல்லேலூயா. பூமியிலே வாழுகிற நாம, நம்முடைய பார்வை, நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய நீதியின் சூரியனாகிய கர்த்தரை சுத்திட்டே நடக்கிறது. அல்லேலூயா. அப்பதான் நம்முடைய முடிவு காலம் சந்தோஷமாகவும் பரலோகத்தின் முடிவாகவும் நம்முடைய வாழ்நாள் இருக்கும். நீ யாரை பார்த்து நடக்கிறாய்? யாரை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை நீ சுழன்று கொண்டிருக்கிறாய்? ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை உயர்ந்த மலையை போன்றது. மலையின் அடிவாரத்தில் எல்லா சலசலப்புகளும், சஞ்சலங்களும், போராட்டமும் இருக்கலாம். ஆனால் மலை உச்சியிலே நீதியின் சூரியனாகிய மகிமையின் ஒளி அங்கே வீசிக்கொண்டிருக்கிறது. அங்க பூரண அமைதி, பூரண சமாதானம். தேவனுடைய பிள்ளையே, நான் சொல்லுகிற உலக வாழ்க்கையில வாழ்றோம், நிறைய போராட்டம், நிறைய இம்சை, நிறைய வேதனை எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா நம்முடைய கண்களோ நீதியின் சூரியன். ஹல்லேலூயா. என் நாமத்துக்கு பயப்படுகிற உண்மையில் நீதியின் சூரியன் உதிக்கும். அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைய, உங்கள் வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் இருந்தாலும் உங்க முகம் யாரை பார்த்தே வாழணும்? நீதியின் சூரியன். அல்லேலூயா. ஆனதான் யோவான் 16:33 இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்துல போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்கு. பைபிள்ல ரொம்ப வருஷம் வாழ்ந்தவர் யாருங்கன்னு நம்ம சொல்றோம்? பைபிள்ல அநேக வருஷம் வாழ்ந்தவர் யார சொல்றோம்? சொல்லுங்க சத்தமா. அதுல கூட ஒரு சந்தேகம். மெத்துசாலா. மெத்துசாலா யார் பெற்ற பிள்ளை? ஏனோக்குக்கு பிறந்தவன் தான் யாருங்க? மெத்துசாலா. மெத்துசாலாவினுடைய ஆயுள் காலம் 969. இந்த மெத்துசாலாவை பெற்றதே ஏனோக்கு தான். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்றான் அப்படின்னு இருக்குது. இந்த மெத்துசாலா தான் பைபிள்லயே 969 வருஷம் வாழ்ந்தாரு. இவர் தான் ஆயுசு காலத்திலே ரொம்ப வாழ்ந்தவர் நம்ம சொல்றோம். நான் சொல்றேன் இல்ல, மெத்துசாலா இல்ல. மெத்துசாலா ஏனோக்குக்கு பிறந்தவனா இருந்தாலும் எல்லாரும் நம்ம சொல்றோம் ஏனோக்குடைய காலம் எல்லாம் 969 வருஷம். ஆனா ஏனோக்கு செத்துட்டானா? ஏனோக்கு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள்
65 வருஷம். ஆனா அவர் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆபேல் மரித்தும் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஏனோக்கு இன்னும் மரணத்தை காணாமல் பேசிக் கொண்டு தான் இருக்கிறான். அவரை குறித்து பைபிள் சொல்றாங்க, அது 5700 ஆண்டுகளுக்கு மேலாக அவன் ஆயுள் காலம் போய்கொண்டேதான் இருக்கிறது. ஏனென்றால் அவர் இன்னும் என்ன செய்யவே இல்லை, மரிக்கவில்லை. இந்த பூமியில் அவருடைய ஆயுள் காலம், இந்த பூமியில் வாழ்ந்த காலம் தான் 365 ஒளி, ஆயுள் காலம் இல்ல. இன்றைக்கும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே. கையை தட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க. நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறான். அப் டு டேட், இப்ப வரைக்கும் நான் சொல்றேன். ஹல்லேலூயா. அப்படியானால் ஒருவேளை பைபிள் ரீதியின்படி சோத்திரிக்கிறோம், மெத்துசலாவினுடைய நாளெல்லாம் 969 வருஷம்னாலும் அருமையான தேவனுடைய பிள்ளை ஏனோக்கினுடைய வருஷம் தான். அப்ப நான் சொல்றேன், ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவனுக்கு ஆயுள் காலம் கெட்டி. கையை தட்டுனீங்களா? கையை தட்டி ஆண்டவரோடு பேசுறவங்க, ஆண்டவரோடு பழகிறவங்க, ஆண்டவரோடு உறவாடுகிறவர்களுக்கு ஆயுள் காலம். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம், அவரோடு வாழுகிற ஒரு அனுபவம் பாருங்க, வாழுகிறார் பாருங்க. அதனால்தான் இந்த குறிப்புக்கு நான் சொல்லுகிறேன், ஏனோக்கு தேவனோடு வாழ்ந்த ஏனோக்கு, வாழ்கின்ற ஏனோக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் அவரோடு வாழ்வோமானால், அவரோடு பேசுவோமானால், அவரோடு சஞ்சரிப்போமானால், அருமையான தேவனுடைய பிள்ளைய நம்முடைய ஆயுள் காலம் அப்படி இருக்கும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் வாழ்நாள வீணாக்காத. நீங்க சொல்றேன், உனக்கு ஜீவன் சுகம் பலனை கொடுத்தவர் இயேசுனார் தான். ஆமென். அதனால நீ இப்படி வீணா கூடாது. ஹல்லேலூயா. வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்று எழுதிடுவார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்று எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. ஓ வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்ட இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்ட இயேசு வண்டை. ஹல்லேலூயா. மூணாவது பாயிண்ட், தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கு. தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கு. ஆதியாகமம் 5:22 என்ன சொல்லுது பாருங்கள். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். தேவனோடு சஞ்சரிப்பதற்கு குடும்பம் ஏனோக்குக்கு தடையா இருக்கவில்லை. நிறைய நேரம் விசுவாசி சொல்றேன், பாஸ்டர் உங்களுக்கு என்ன பாஸ்டர், நீங்க வெள்ளையும் ஜல்லையும் ஊதி திரும்ப ஊழியம் புல்பீட்டுன்னு இருக்குது, தோத்திரம்
குடும்பத்துல வந்து பாருங்க அவஸ்தை தோத்தனம். இது ஒண்ணு இப்படின்னு, இது ஒண்ணு அப்படின்னு, அவன் இப்படின்றான், இவன் இப்படின்றான். அப்ப நானே செவ்வாய் கிரகத்திலே இருக்கிறேன் தோத்தனம். அப்ப எனக்கு குடும்பமே இல்லையா? பிச்சல் புடுங்களே இல்லையா? தோத்தரம். நான் வேற ஒரு லோகத்துல வாழ்றேன்னா நிறைய நேரம் குடும்ப டென்ஷன். குடும்பம்னாலே அது டென்ஷன், டென்ஷன்னாலே அது குடும்பம் தான். ஏன்னா அந்த டென்ஷன் உனக்கு இல்லைன்னா உன்னை எவனாலும் கட்டுப்படுத்த முடியாது. தோத்திரம். அது ஒரு மூக்கணாங்கயிறு. அல்லேலூயா. இல்லாட்டி உன்னை எவன் பிடிப்பான் நீ ஓடுற ஓட்டத்துக்கு? அதுக்கு பேர் பெரியவங்க கால் கட்டுன்னு சொல்றாங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, சிலது அந்த கட்டை அறுத்துக்குன்னு ஓடுது. ஓடினாலும் அது எங்கும் போய் நிற்க, அது அப்புறம் தறி கட்டி எங்கேயாவது அவர் மரணம் அடைந்தார்னு முடியும். அவ்வளவுதான். சோத்திரம். எல்லாம் ஒரு கட்டுக்குள்ளதான் வச்சிருக்கிற. சோத்திரம். அல்லேலூயா. பிரியா விட்டுறல. அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்று ஃபுல்லா கொடுத்துட்டா நீ ராமத்தை போட்டுருன்னு அவருக்கு தெரியும். அதனால கொஞ்சம் கேட்க கேட்க கொடுக்குற. அல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க, அவரை பார்க்க பார்க்க, கொஞ்சம் துதிக்க துதிக்க, அவர் ஆராதிக்க ஆராதிக்க, கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆனா குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றுக்கொண்டே குடும்ப வாழ்க்கையில இருந்து கொண்டே கர்த்தரோடு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாருங்க? சஞ்சரிக்கிறார். நிறைய நேரம் நம்ம சாக்கு போக்க சொல்றோம். ஏன் ஜபத்துக்கு வரல, ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்கன்னா, பாஸ்டர் அது பாஸ்டர், இது பாஸ்டர், ஒரு இது பாஸ்டர், ஒரு அது பாஸ்டர், அதனாலதான் பாஸ்டர், இதனாலதான் பாஸ்டர். ஆனா ஏனோக்க குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவன் மெத்துசாலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு குமாரரையும் குமாரத்தையும். அப்போ தேவனோடு அவன் சஞ்சரிப்பதற்கு எதுவும் அவனுக்கு தடை இல்லை. எல்லா தடைகளையும் மீறி கர்த்தரோடு சஞ்சரிக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகர் குடும்ப வாழ்க்கைக்கு ஜெபிக்காததுக்கு தங்களுடைய குடும்பத்தை தடையா காட்டுறாங்க. என் புருஷன் தான் தடை, என் மனைவி எனக்கு தடையா இருக்கிறா, என் பிள்ளைகள் எனக்கு தடையா இருக்கிறாங்க, இதனாலதான் பாஸ்டர் இப்படி ஆச்சுன்னு யார் யாரையோ காட்டுறோம். அல்லேலூயா. சாதுவாக, சன்னியாசியாக, சோத்திரிக்கிற முனிவராக, துறவியாக எங்கேயாவது ஒரு இமயமலை அடிவாரத்துல போய் உட்கார்ந்தா பரிசுத்தமா வாழலாம் அப்படின்லாம் யாருன்னா சொன்னார்னா அது சோத்திர டுபாக்கிற தோத்திரம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் குடும்பத்தை நடத்த அறியா விட்டால் சபை எப்படி நடத்துவான்? ஆகவே குடும்பம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. பாவம் என்கிற ஒன்று உலகத்தில் வருவதற்கு முன்னமே கர்த்தர் எதை உண்டாக்குனாருங்க? குடும்பத்தை உண்டாக்குனார். ஆகவே குடும்பம் பாவம் அல்ல, குடும்ப வாழ்க்கை பாவம் அல்ல. சிலர்லாம் இது ஒரு உபதேசம் ஆகிறார். கல்யாணம் ஆயிட்டாருன்னா அவர் பரிசுத்தம் குறைஞ்சிருச்சு, அவர் சீயோனுக்கு வர முடியாது. 144,000 பேர்ல சோத்திரிக்கிறோம் ஸ்திரீகளால் கரைபடாதவன் வருவாங்கன்னு நான் சொல்றேன். சோத்திரிக்கிறோம். ஸ்திரீ என்பது மனைவி வேற, ஸ்திரீ என்பது வேற. சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, திருமணம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. திருமணத்தினுடைய நோக்கம் என்ன? மல்கியா 2:15 என்ன சொல்லுது பாருங்கள். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே. அப்ப திருமணம் என்பது தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறதுக்கு தான் திருமணம். ஆமென்னு சொல்லுங்க. என்னமோ ஒண்ணு பெக்கிறதுக்காக இல்ல. சொல்லுங்க, என்னமோ ஒண்ணு பெக்கிறதுக்காக இல்ல. அதெல்லாம் வாயை திறந்து சொல்ல மாட்டீங்களே தோத்திரம். என்னமோ ஒண்ணு பெத்து போடுவதற்காக இல்ல, தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படியாக. அப்போ நம்முடைய சந்ததி, நாம பெற்றெடுக்கிற சந்ததி தேவ பக்தியா வரணும்னா அதை பெக்கிற ஆளு தேவனோடு சஞ்சரிக்கிற ஆளா இருக்கணும். அவன் தான் என்ன சந்ததியை பெற்றெடுக்க முடியும்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க முடியும். அப்போ ஏனோக்கு குடும்பத்தில் வாழ்ந்தது மட்டுமல்ல, அவர் சமுதாயத்திலும் ஜீவித்தார். அல்லேலூயா. அவர் சன்னியாசி இல்ல, ரிஷி முனிவர் இல்ல, எங்கேயோ இமயமலை அடிவாரத்துல இருந்தவர் அல்ல. சோத்திரிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாயத்தில் இருந்தவர் தான். யோவான் ஸ்நானகனை போல சமுதாயத்தை விட்டு ஓடி வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தமா இருந்தவர் அல்ல ஏனோக்கு. மனுஷர் மத்தியிலே வாழ்ந்து மனுஷரோடு உண்டு உறங்கி அதன் மத்தியிலே அவர் பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் வாழ்ந்து
அவருடைய வாழ்க்கை நமக்கு எத்தனை சவாலா இருக்குது பாருங்க. அல்லேலூயா. அந்த குடும்ப வாழ்க்கையோ சமுதாயத்தின் காரியமோ எதுவோ அவருடைய தேவனோடு சஞ்சரிக்கிறதை எதுவும் கெடுத்து போடவே இல்லை. நோவா தான் வாழ்ந்த காலத்திலே, தான் வாழ்ந்தவர்களுக்குள்ளே, அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆதியாகம புஸ்தகத்துல சோத்திருக்கிறோம். நீங்க பைபிள் எடுத்து பாருங்க. 6வது அதிகாரம், ஆதியாகமம் 6:9 பாருங்க. நோவா வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே எல்லாரும் மோசமா பாவம் செய்யறவனா, அநியாயம் பண்றவனா இருக்கிறான். ஆனா அந்த நடுவில் அதற்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்து யாரோடு சஞ்சரித்திருந்தான்? தேவனோடு. இந்த நோவாவுக்கு தேவனோடு சஞ்சரிக்கிற பழக்கம் எங்க வந்துச்சுன்னா, சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் அந்த ஏனோக்கினுடைய பேரன்தான் நோவா. ஏனோக்குடைய பேரன்தான் நோவா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சோத்திரிக்கிற ஏனோக்கு தாத்தா தேவனோடு சஞ்சரித்தது அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். பாருங்க அவன் சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியா இருக்கு பாருங்க. ஏனோக்கின் சந்ததியில ஒரு தேவனோடு சஞ்சரிக்கிற நோவா வர்றாரு. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தாமரை தண்ணீரிலே வாழ்ந்தாலும் அந்த தண்ணீர் தாமரையின் இலையில என்ன செய்யாதான்? ஒட்டாது. அந்த தண்ணீர் தன் மேல் படுவதற்கு தாமரை இடம் கொடுப்பதில்லை. நீங்க எவ்வளவுதான் வாரி ஊத்துனாலும் அது ஒரு மாதிரி முத்துமணி மாதிரி கீழே விழுந்துடாது. நீ அம்மா கூட வாரி ஊத்துங்க, அந்த தாமரை இலை தண்ணி என்ன செய்யாது? எடுத்துக்க. கடல் என்பது உப்பு நிறைந்த தண்ணீர் தானே. அந்த உப்பு நிறைந்த தண்ணீர்ல மீன் வாழ்கிறது, ஜீவிக்கிறது, அதிலே தான் உலாவுகிறது, அதிலே தான் நீந்துகிறது. ஆனால் அந்த கடலில் இருக்கிற ஒரு துளி உப்பும் மீன் தனக்குள் வர சம்மதிப்பதே இல்லை. அப்படியே மீன் வாங்கி நீங்க உப்பு போடாம சமைச்சீங்கன்னா ஒருத்தரும் அதை சாப்பிட முடியாது. நீங்க தனியா அதுக்கு உப்பு போடணும். ஏன்னா மீனுக்குள்ள என்ன இல்ல? உப்பு இல்ல. ஆனா அது என்ன தண்ணியில வாழ்ந்தது? உப்பு தண்ணில தான் வாழ்ந்தது. ஆனா அதுக்குள்ள உப்பு பலன் செய்யாதது போல பாவம் நிறைந்த உலகமா இருந்தாலும் நான் தேவனோடு சஞ்சரிக்கிறவனா இருப்பானானால் எதுவும் என்ன பாதிக்க முடியாது. ஆமென்னு சொல்லுங்க. நீங்க உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்துல மாம்சம் பிசாசு உங்களை கரப்படுத்தாதபடி தூய்மை வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நிச்சயம் கிருபை தருவார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:2 பாருங்க. அங்க கொர்நேலியுவை பற்றி பைபிள் இப்படி சொல்லுகிறது. தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனா இருந்து எப்போது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். தன் வீட்டார் அனைவரோடு கூட பாருங்க, தன் ஃபுல் ஃபேமிலியோட அவரு வாழ்ந்தாலும் தன் வீட்டார் அனைவரோடு கூட பயபக்தி உள்ளவனா இருந்து எப்பொழுதும் தேவனை நோக்கி என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்ப குடும்பம் கொர்நேலியுவின் ஜெபத்தை என்ன செய்யல? தடுக்கல. கவனிக்கணும். குடும்பம் கொர்நேலியுவினுடைய ஜெபத்தை தடை பண்ணிச்சாங்க? தடை பண்ணல. அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். யோசுவா 24:15 பாருங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றாலும் கர்த்தரையே. யோசுவாவுக்கு எத்தனையோ லட்சோப லட்ச ஜனங்களை வழிநடத்துற தலைவன் தான். ஆனால் தன் வீட்டார் அனைவரோடு கூட அவன் கர்த்தரை என்ன செய்கிறவனா இருந்தான்? சேவிக்கிறவனா இருந்தான். ஆமென். எபிரேயர் 11:7 பாருங்க. உலகமே பாவத்துக்குள்ள கிடக்குது. ஆனால் நோவா தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்புக்கு வேளையை உண்டு பண்ணினான். அப்ப இந்த பரிசுத்தவன் எல்லாம் பாருங்க, இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு குடும்பம் ஒரு தடையா இருந்தது இல்ல. நீ குடும்பத்தை ஒரு தடையாவோ அல்லது யாரோ அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க அதனாலதான் என்னால ஜெபிக்க முடியல வாழ முடியலன்னா அது நீங்க சும்மா நாட்டின்னு சொல்ற ஒரு சோத்திரிக்கிறோம் நொண்டி சாக்கு நொல்ல சாக்கு தான். வேதத்துல நமக்கு ஆதாரம் இருக்குது. மெத்துசாலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு ஏனோக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சஞ்சரிக்கிறாரு. அவருடைய குமாரரையும் குமாரத்தையும் பெற்றுக் கொண்டிருந்தாலும் தேவனோடு சஞ்சரிக்கிறதை அவர் விடல. அந்த சந்ததியில தான் நோவான்னு ஒருத்தர் வராரு. அந்த வரிசையில நோவாவை யாரோடு சஞ்சரிக்கிறாருங்க? அல்லேலூயா, அல்லேலூயா.
அருமையான அந்த அந்த நோவாவுடைய சந்ததியிலிருந்து தான் ஆபிரகாம் வராரு. ஆபிரகாம் தேவனோடு நடக்கிறாரு. ஈசாக்குன்னா பயபக்தி உள்ளவனா இருந்தா. சோதரிக்கிற யாக்கோப்பு தேவனோடு ஒரு ராத்திரி எல்லாம் போராடி என்ன செய்தான், ஜெபம் பண்ண. சந்ததி எப்படி வருது பாருங்க. அதுல இருந்து தோன்றவர் தான் தாவீது. அதுல இருந்து வந்தவர் தான் தாவீதின் குமாரனாகிய இயேசு. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த சந்ததியில வராங்க. நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே, உங்கள் சந்ததியும் கர்த்தரோடு நடக்கிற சந்ததியா இருக்கட்டும். நீ கர்த்தரோடு நடப்பாயானால் உன் சந்ததியும் கர்த்தரோடு நடக்கும். எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே நானும் உம்மோடு, என் சந்ததிகளும் உம்மோடு? அதனாலதான் சங்கீதம் 22:30 சொல்லுது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அந்த சந்ததிக்கு வரை ஆசீர்வாதம் என்ன? 3வது வசனம் சொல்லுது. சோத்திரிக்கிறோம் 30 அவருடைய 30 பாருங்க. ஒரு சந்ததி கர்த்தர் என்ன செய்யும்? சேவிக்கும். 112வது சங்கீதம் 2வது வசனம் 3வது வசனத்துல அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவருடைய வம்சம் என்ன செய்யப்படும்? ஆஸ்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். ஹல்லேலூயா. ஜிக்மன் ஹாஸ்பிடல்ல 44வது வார்டுல எங்க அப்பா அவருடைய ஜீவன் பிரிந்த ஒரு வார்டு. அந்த வார்டுல இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை எடுக்கிற நேரம் வருது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எடுக்க போறாரு தகப்பன் சொல்லும் போது தாயார் பக்கத்து சொல்றாங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க? இந்த 3 பிள்ளைகளை வச்சுட்டு நான் எப்படிங்க வாழ்வேன்? எனக்கு ஒண்ணும் தெரியாதே, இப்படி சொல்றீங்களே அப்படின்னு. சோத்திரிக்கிறோம். மனைவியாக இருக்கிற தாயார் அவருடைய கணவன்கிட்ட பார்த்து அப்படி சொல்றாங்க. படுக்கையில் இருந்துட்டு எங்க அப்பா அவருடைய ஒரு வசனம், கடைசியா சொன்ன வசனம் அதுதான். நான் பலமுறை அதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சங்கீதம் 37 அதனுடைய 25 என் தகப்பன் சொன்ன கடைசி வார்த்தை, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனுமானேன், நீதிமான்கள் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. பாருங்க, அவர் சொல்றாரு, நான் ஆண்டவரோடு சஞ்சரிச்சு ஆண்டவரோடு வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறேன். என் சந்ததி ஒரு நாள் கெட்டு போகாது, என் சந்ததி ஒரு நாள் அப்பத்துக்கு இறந்து தெரியாது அப்படின்னு அவர் தன் பரிசுத்தத்தை வச்சு சந்ததியை சொல்லிட்டார். இப்ப நான் என் சந்ததிக்கு என்ன வச்சுட்டு போறேன்னு தான் முக்கியம். தேவனுடைய பிள்ளையே, ஒரு நாள் எனக்கு ஒரு முடிவு வரும் பொழுது என் சந்ததி தொடர்ந்து கர்த்தரை சேவிக்க வேண்டும், தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு பேருக்கு சொல்லுகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களோடு முடிந்து விடக்கூடாது. உங்கள் சந்ததி சந்ததியாய் கர்த்தரோடு நடக்கிற சந்ததியாய், கர்த்தருக்கு பின் செல்லுகிற சந்ததியாய், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சந்ததியாய் இருக்க வேண்டுமானால் நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறவளா இருக்க வேண்டும். அதை எதே காரணம் காட்டி இதனாலதான் ஜெபிக்கல அதனாலதான் ஜெபிக்கலன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. உங்க ஆவிக்குரிய வெற்றி எங்க தெரியுமா இருக்கு? நீங்க இப்ப ஜெபிக்கிறது இல்ல. உங்க ஆவிக்குரிய வெற்றி உங்க மரணத்துக்கு பின்னால உங்க குடும்பத்தார் கர்த்தரை சேவிக்கிறாங்க பாருங்க, அதுதான் நீங்கள் விதைக்கிற ஆவிக்குரிய வெற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஏனோக்கு தேவனோடு நடந்தான், ஏனோக்கு தேவனோடு வாழ்ந்தான், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். இது எல்லாவற்றுக்கும் ஒரே வார்த்தை சொல்ல வேண்டுமானால் ஏனோக்கு தேவனோடு நடந்தான். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமாக. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட ஒரு மேன்மை, இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்து நடத்தும்படியாக ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. காடானாலும் மேடானாலோ கர்த்தருக்கு பின்னடப்போ, காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போ, காலப்பையில் கை வைத்திட்டோ,
நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். காலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கோடு பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடு பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆமென். 1000 துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தா நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தா நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை வெல்லிடுவோம். போல சாத்தான் வந்தாலும் 1000 கோடி பிடிப்பா. வெள்ளம் போல சத்தன் வந்தாலும் அல்லேலூயா. ஆவினாவே கோடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடத்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கர்த்தருக்கு பின்னடப்போம், காடாடாலும் மேடாடாலும் கர்த்தருக்கு பின்னடப்போம். காலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். காலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடத்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா. தேவனோடு நடந்த ஏனோக்கு, தேவனோடு வாழ்ந்த ஏனோக்கு, தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கு, வெண்வஸ்திரம் தரித்தவர்கள் என்னோடு கூட நடப்பார்கள். ஜீவ புஸ்தகத்தில் அவர்கள் பெயரை நான் கிறுக்கி போடாமல், ஆண்டவரே வார்த்தை நம்முடைய பிள்ளைகள் கேட்டார்களே, ஆண்டவரே உம்மோடு பழகிற, உம்மோடு நடக்கிறவர்களாய், உம்மோடு வாழ்கிறவர்களாக என்னைகளை நடத்துங்க ஆண்டவரே. நீர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் என்ற ஒரு வார்த்தையை பார்த்தோமே. எங்க கூட நீங்க சஞ்சரிக்க எனக்கு இஷ்டம் இல்லைன்னு எங்களை விட்டு போயிடக்கூடாதுப்பா. நாங்கள் உம்மோடு, நீர் எங்களோடும் சஞ்சரித்து 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 உடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சத்தியத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர், எங்களை வெளிப்படுத்தியிருக்கிறீர். இந்த வார்த்தையை உடைய பிள்ளைகள் தியானித்துக் கொண்டே இருப்பார்களாக. இந்த வாரம் முழுக்க அதை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருப்பார்களாக. கர்த்தரோடு பழகிறவனாய், நடக்கிறவனாய், சஞ்சரிக்கிறவனாக நான் இருக்க வேண்டுமே என்கிற அந்த பார எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்கட்டும். இந்த வசனத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். காண மகிமை, துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் உமக்கு. ரட்சகர் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய ஐக்கிய ஆசீர்வாத வழிநடத்துதல் இன்றும் என்று சதா நாட்களிலும் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. கரங்களை வச்சு சத்தமாய் சொல்லுவோம், மாரநாதா. 3 முறை சத்தமாய் சொல்லுவோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலா சத்தமா சொல்லுங்க, என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வான வயது போல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோடு நடப்போம்.